ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் மசாலா பொடி இட்லி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் இட்லி எடுத்திருக்கேன். இது காலையில் சுட்ட இட்லி. நீங்கள் சூடாக இப்போ சுடுறீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் ஆவரி போன பிறகு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கேற்ற வெங்காயம் நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை. இப்போ இது வெங்காயத்தாள். இப்போ இட்லியில் நல்லா அந்த பொடியெலாம் கோட் ஆகிறதுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அப்புறம் நம்ம இட்லி பொடியும் மிளகா பொடியெல்லாம் சேர்த்தோன்னா அது நல்லா கோட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். நல்லா நெய் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு காரம் பத்தலை, இட்லி பொடியில் காரம் கம்மியாக போட்டிருக்கீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு சிலர்லாம் காரமாக அரைப்பாங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற இட்லி பொடிக்கெலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா காரம் போட தேவையில்ல. அப்புறம் மஞ்சத்தூள், இட்லிலேயே நம்ம உப்பு போட்டிருப்போம். இல்லை இந்த மசாலாக்காக ஏற்ற உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம கோட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நல்லா வதக்காமல் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதெல்லாம் ஒரு சைடாக தள்ளிக்கோங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம இட்லி வைக்க போகிறோம். நீங்கள் அது மேலே வச்சிங்கன்னா வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இட்லி நல்லா மசாலாவும் கோட் ஆகிருக்காது, அந்த கிறிஸ்பி லேயர் வராது. அதனால் நம்ம அந்த வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் ஓரம் தள்ளிட்டு அந்த சென்டர் பிளேஸில் நம்ம இட்லி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த தூள்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த மசாலா தூள்லாம். இப்போ உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எனக்கு வேணான்னாலும் நான் சேர்க்கல. ஏன்னா அடியில் தீஞ்சிரும். நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் அப்படியே போட்டிங்கன்னா இந்த பொடியெலாம் தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் எண்ணெய் வேணுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பாகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் அதுமாதிரி கிறிஸ்பாகணும். இப்போ அந்த வெங்காயம் எல்லாமே இட்லியோடு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கமும் கிறிஸ்பானோடனே கொஞ்ச நேரம் அந்த இட்லியும் அந்த வெங்காயமும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.